2025 செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி 2025 සැප්තැම්බර් මාසේ 25 වෙනි දිනේදී இதுவும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை. මේකත් ඉරු දිනක්. மாசத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை இது. මාසේ අවසන් ඉරු දින මේක. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆண்டுடைய கிருபையினாலே சபையாக ஒன்று கூட வைத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේගේ කරුණාව නිසා සභාවක් ඇටියට රැස් කරලා තිබෙනවා. என்ற தலைப்பு இதுதான். මගේ මාර්තුකාව මේයි. தீட்டுப்படாதே தீட்டுப்படுத்திராதே. අපවිත්‍ර වෙන්න එපා, අපවිත්‍ර කරන්න එපා. சொல்லுங்க ஆமென். කියන ආමේන්. ஆமென். ආමේன். இந்த மாதத்தின் கடைசி இந்த நாளிலே தீட்டுப்படாதே தீட்டுப்பட நடக்காது. මේ මාසේ අවසන් වූ මේ දවසේදී අපවිත්‍ර වෙන්න එපා, අපවිත්‍ර කරන්න එපා. மாற்கு எழுதின சுவிசேஷம் මාක් පොත 7வது அதிகாரம் 20லிருந்து 24 வரை. 7 වෙනි පරිච්ඡේදය 20 සිට 24 දක්වා. மாற்கு 7 මාක් 7 වෙනි පරිච්ඡේදය 20லிருந்து 24 வரை. 20 සිට 24 දක්වා බලමු. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை ஈட்டுப்படுத்தும். எப்படியெனில் மனுஷனுடைய இதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாதவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். சிங்களத்துல வாசிங்க. නැවතද උන්වහන්සේ නමුත් මනුෂ්‍ය අපවිත්‍ර වෙන්නේ ඔහුගෙන් පිට වෙන දෙයින් මෙය අක්නිසාද ඇතුළතින් එනම් මනුෂ්‍යයන්ගේ සිතින් නපුරු සිතුවිලි වේශ්‍යාකම් සොරකම් මිනිමැරුම් කාමවිචාරකම් තණ්හා දුෂ්ටකම් වංචාව සල්ලාලකම ඊර්ෂ්‍යාව අපහාසකීම මෝඩකම නික්මෙයි. මේ සියලු නපුරු දේ ඇතුළතින් නික්මී මනුෂ්‍ය අපවිත්‍ර කරේ යයි කීසේක. 7வது அதிகாரம் 1வது வார்த்தையை வாசிங்க. எருசலேமிலிருந்து வந்த பரிசேயரும் வேதபாரகரில் சிலரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அடுத்த வார்த்தையை வாசி. அப்பொழுது அவருடைய சீசரில் சிலர் கழுவாத அசுத்த கைகளாலே போஜனம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு குற்றம் பிடித்தார்கள். යෙරුසලේමෙන් ආවා වූ එරිසිවරු ලියන්නන්ගෙන් සමහරෙක් උන්වහන්සේ වෙතට රැස්ව උන්වහන්සේගේ ගෝලයන්ගෙන් සමහරන් අපවිත්‍ර වූ එනම් නොසේදු අත්වලින් කෑම කනවා දුටුවෝය. கவனிங்க, இந்த பரிசேயர் வேத பாரகர். අවධානය යොමු කරන්න මේ පරිසවරු කියන්නේ බයිබල් වචනය ගැන හොඳ දන්න ගුරුවරු. வேத பாரகர். ඔවුන් නෙවෙලා ගුරුවරු. பரிசேயர் ஒரு குழு. පරිසවරු කියන්නේ කණ්ඩායමක්. யூதர்களே ஒரு குழு இந்த பரிசேயர். යුදවරුගේ කණ්ඩායමක්. ඒ කණ්ඩායම තමයි පරිසවරු කියන්නේ. வேத பாரகர் எல்லாவற்றையும் கரைத்து குடித்தவர்கள். ඔවුන් දේව වචනය ගැන දිය කරලා බීපු අය. அவர்கள் வெளியான காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ඔවුන් පිටස්සර කාරණා වලට මුල් තැන දුන්නා. இப்படியே சபைக்கு நாங்கள் இதை திருப்புவோம். මේමම අපි සභාව පැත්තට මේ කාරණාව අරවමු. சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் நீதிமான்கள், ராஜாக்கள், ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதியா இருக்கிறார்கள். සභාවේ ඉන්න සීළු දෙනාම ධර්මිෂ්ඨයන්, රජවරු, පූජකවරු ලෙස මේ ස්ථානයේ සිටිනවා. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමේන්. ஆமென். ආමේන්. நாங்களும் பல வருடங்கள் வேதம் வாசித்து இருக்கிறோம். අපි බොහෝ අවුරුදු ගාණක් තිස්සේ දේව වචනය කියවා තිබෙනවා. வேதத்தை தியானித்து இருக்கிறோம். වචනේ මෙනෙහි කරලා තිබෙනවා. அது மாத்திரமல்ல, வேதத்தை அறிந்தும் இருக்கிறோம். ඒ විතරක් නොමේ දේව වචනය ගැන දැන සිටිනවා. இப்படி அறிந்திருந்தாலும் நாங்களும் கேட்டுக்கொள்ளுங்க, வெளி தோற்றத்திலே சுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அது தவறு இல்லை. අපි හොඳට දැනගෙන සිටියත් අවධානය යොමු කරන්න අපි පිටස්තර දෙයට පවිත්‍රකම මුල් තැන දෙනවා. ඒක වැරද්දක් නෙවෙයි. பரிசேயர் ஜெபம் பண்ணுகிறவர்கள், පරිසවරු යාඥා කරන අය, உபவாசிக்கிறவர்கள், ඔවුන් නිරාරව සිටින අය, மற்றவர்களை மாதிரி நாங்கள் இல்லை. අන් අය වගේ අපි නැහැ. அந்த யூதரிலே இருந்த இந்த குழுக்கள் ඒ යුදවරු කියන කණ්ඩායම மற்றவங்க மாதிரி இல்ல. மற்றவங்க குற்றப்படக்கூடியவங்க, நாங்க சரி. අනිත් අය වගේ නෙමෙයි. අනිත් අය චෝදනා ලබන අය අපි හරි. ஆலயத்துக்கு நேரா கையை விரித்தவர்கள். දේව මාලිගාවේ ඉදිරියේ දෑත් විදා කරපු අය. ஆனால் இயேசு அவர்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்துகிறார். அவங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருந்தது. නමුත් යේසු ක්‍රිස්තුස් වහන්සේ පැහැදිලිව උන්ට පෙන්වා දෙනවා උන්ගේ අදවත කොයි ආකාරයකද තියෙන්නේ කියලා. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමේන්. ஆமென். ஆமென். நீதிமான்களாக, ராஜாக்களாக, ஆசாரிய கூட்டமாக
பரிசுத்த ஜாதியா இருந்து இந்த இடத்துல ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீ எப்படி, உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? ධර්මිෂ්ඨයන් ලෙස පූජකවරු ලෙස සුද්ධවන්තයන් ලෙස උන්වහන්සේට නමස් කරන දේව දරුවනි ඔබගේ අදවත කොයි ආකාරද තිබෙන්නේ? ஆண்டவர் தெளிவாக காண்பிக்கிறார். දෙවියන් වහන්සේ පැහැදිලිව පෙන්වා அந்த දෙනවා. பரிசேயர் வேதபாரகருடைய காரியங்களிலே தேவன் உண்மை நிலையை காண்பித்தார். ඒ පරිසවරුන්ගේ ගුරුවරුන්ගේ කාරණාව තුළ උන්ගේ අවංකභාවයක් නැති දේ උන්වහන්සේ அவர் දුන්නා. அழகாக தெளிவுபடுத்துகிறார். ඊට පස්සේ අලංකාර උන්වහන්සේ පැහැදිලි කරනවා. மனுஷனுள்ளே இருந்து புறப்படுகிற காரியம் அவனுடைய இருதயத்திலிருந்து எப்படிப்பட்ட காரியங்கள் புறப்படுகிறது? මනුෂ්‍යගේ නික්මෙන කාරණාව නෝගේ අදවතේ ඉඳලා කොයි වගේ කාරණාවක් නික්මෙනවද? இன்னைக்கு சபையில் இருக்கிற தலைமை போதகரா இருந்தா என்ன, பாஸ்டர்மாரா இருந்தா என்ன, ஊழியக்காரரா இருந்தா என்ன, நிர்வாக குழுவா இருந்தா என்ன, மூப்பர்மாரா இருந்தா என்ன, விசுவாசிகளா இருந்தா என்ன புறப்படுகிறது? අද සභාවේ ප්‍රධාන නායකයන් වෙන්න පුළුවන්, පාරකවරු වෙන්න පුළුවන්, නායකයන් වෙන්න පුළුවන්, ඒක මේ වෙන ප්‍රධාන කණ්ඩායම වෙන්න පුළුවන්, නැත්නම් මාළු අය වෙන්න පුළුවන්, ඇදිලිවන්ත වෙන්න පුළුවන්. නමුත් ඔවුන්ගෙන් දැන් කුමක්ද පිට වෙන්නේ? சில நேரம் இது கேட்கறது கஷ்டமா தான் இருக்கும். සමහරට මේ කාරණය අසන්න අපහසුයි. 7:21 வாசிங்க, என்ன புறப்படுதுன்னு பாருங்க. අතේ 21 කියමු. மனுஷனுடைய இதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் கவனிங்க, மனுஷருடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும். මනුෂ්‍යගේ සිතින් නික්මෙන්නා වූ නපුරු සිතුවිලි. தங்கச்சி வாசிங்க. මක් නිසාද ඇතුළතින් එනම් මනුෂ්‍යයන්ගේ සිතින් නපුරු සිතුවිලි. பொல்லாத சிந்தனைகள். නපුරු සිතුවිලි. வேதம் நமக்கு காண்பித்திருக்கிறது கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவனாய் இருக்க வேண்டும். වචනේ අපට පෙන්වා දී තිබෙනවා ක්‍රිස්තුස් වහන්සේගේ ආකල්පය අනුව ජීවත් වෙන්න ඕන කියලා. ආමේන්. ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. பரிசேயரா, வேதபாரகரா, நீதிமானா, நம்முடைய இருதயத்திலிருந்து என்ன புறப்படுகிறது? පරිසවරුන් ලෙස, දේව වචනේ උගන්වන්නන් ලෙස, ධර්මිෂ්ඨයන් ලෙස අපගේ අදවතෙන් කුමක්ද පිටවන්නේ? ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை பார்த்தால் கிறிஸ்துவின் சிந்தை வெளிப்படவில்லை, வெளியே வரவும் இல்லை, பொல்லாத சிந்தனை தான் வருகிறது. හැමෝදියා බලනකොට ක්‍රිස්තුස් වහන්සේගේ සිතුවිල්ල එළියට එන්නේ නැහැ, එළිදරව් වෙන්නේ නැහැ. නපුරු සිතුවිලි තමයි පේන්නේ. இன்றைக்கு ஒருவனுக்கு ஒருவன் கட்டப்பட முடியாத நிலைமை, අද එක්කෙනෙක්ට එක්කෙනෙක්ව ගොඩනගන්න බැරි වාතාවරණයක්. ஒருவனுக்கு ஒருவன் ஒற்றுமையா இருக்க முடியாத நிலைமை, එක්කෙනෙක්ට එක්කෙනෙක් සහයෝගයක් නැතිකම, ஒருவருக்கு ஒருவர் குற்றம் சாட்டுகிற நிலைமைகள், එක්කෙනෙක්ට එක්කෙනෙක් චෝදනා කරන වාතාවරණයක්, ஒருவருக்கு ஒருவர் கடித்து பட்சிக்கிற நிலைமைகள். එක්කෙනෙක්ට එක්කෙනෙක් තරවාටු කරමින් චෝදනා කරන වාතාවරණයක්. அன்றைக்கு இருந்த யூதன் இன்றைக்கு இருக்கிற சபையில் உள்ள நீதிமான் இப்படித்தான் இருக்கிறான். එදා හිටපු යුදාවරු අද සභාවේ ඉන්න ධර්මිෂ්ඨයන් මෙලෙසයි සිටින්නේ. இருதயத்திலிருந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது பொல்லாத சிந்தனைகள். අදවත තුලින් පෙනෙන්නා වූ කාරණාව නපුරු සිතුවිලි. இந்த பொல்லாத சிந்தனை எப்படி இருக்கிறதுண்டா, මේ නපුරු සිතුවිලි කෙලසද තිබෙන්නේ? கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில பொல்லாத செயல்களுக்கு காரணம் பொல்லாத சிந்தை. කිතුණුවාගේ වැරදි සිතුවලට හේතුව වැරදි ක්‍රියාවන් සිතුවිල්ල. சொல்லுங்க ஆமென். කියන ආමේන්. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். කියන ආමේන්. பொல்லாத கிரியைக்கு காரணம் பொல்லாத சிந்தை. වැරදි ක්‍රියාවට හේතුව වැරදි සිතුවිලි. கிறிஸ்தவனே உன்னுடைய இருதயத்திலே கிறிஸ்துவின் சிந்தை இருந்தால் කිතුණනේ ඔබගේ අදවත තුල ක්‍රිස්තුස් වහන්සේගේ සිතුවිල්ල තිබෙනවා නම් பொல்லாத நடக்கை இருக்காது, இயேசுவின் நடக்கை இருக்கும். නපුරු මාර්ගයේ ඇසිරෙන්න යේසුස් වහන්සේගේ ඇසිරීම තිබේ. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். කියන ආමේන්. எப்ப மனம் திரும்ப போகுது சபை? කොයි මොහොතේද පසුතැවිලි වෙන්න යන්නේ සභාව? எப்பொழுது நீதிமான் மனம் திரும்ப போகிறான்? ධර්මිෂ්ඨයා කොයි මොහොතේද පසුතැවිලි වෙන්නේ? அவனுடைய பார்வை என்ன, அவனுடைய பேச்சு என்ன, அவனுடைய கிரியை என்ன, அவனுடைய துணிகரத்தை பார்த்தா பொல்லாத நடத்தை. இதற்கு காரணம் பொல்லாத சிந்தை. ඔහුගේ බැල්ම, ඔහුගේ ක්‍රියාවන් බැලුවොත් ඔහුගේ තියෙන මුරණ්ඩුකම වැරදි ක්‍රියාවන්. போனுக்கே பொறுக்க முடியாம போயிட்டு ඒ ෆෝන් එකටම දරා ගන්න බැරුව ගියා. அநேகர் செய்தியை பார்ப்பார்கள். බොහෝ අය දේශනාව අසනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේன். இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ மக்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு? අද සිටින්නා වූ කිතුණුවන්ගේ ජීවිතය කොයි ආකාරයෙන්ද තිබෙන්නේ? கொஞ்சம் பிலிப்பியர் 2வது அதிகாரத்துக்கு கொஞ்சம் திருப்புங்க. පිලිපි දෙවෙනි පරිච්ඡේදයට පොඩ්ඩක් පෙරලා ගමු. பிலிப்பியர் 2வது அதிகாரம் පිලිපි දෙවෙනි පරිච්ඡේදය. 3வது வார்த்தையிலிருந்து ஒவ்வொரு வசனமா வாசிங்க. තුන්වෙනි පදේ සිට කියවමු. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல்
வாசிங்க தங்கச்சி. පක්ෂවාදී කමෙන්වත් නිෂ්ඵල පාරාට්ටුකාර කමෙන්වත් කිසි දෙයක් නොකොට එකිනෙකා තම තමාට වඩා වෙන කෙනෙක් උතුම් යයි යටහත් කමින් සිතතවා. கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிற மனிதன் எப்படி அவனுடைய சிந்தையின் பிரதிபலன் வெளிப்படுமா? ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினால ஒருவரை ஒருவர் மேன்மையா எண்ணுவானாம். ක්‍රිස්තුස් වහන්සේගේ සිතුවිල්ල දකින්න පෙන්වන්නව මනුෂ්‍යයා තුළ නිෂ්ඵලකමෙන් පාරාටුකමෙන්වත් කිසි දෙයක් නොකොට එකිනෙකා තම තමාට වඩා වෙන කෙනෙක් උතුම් යටත්කමින් සිතාවා. பொல்லாத நடக்க காணப்படாதாம். சரி, பொல்லாத நடத்தை காணப்படாது. නපුරු ක්‍රියාවන් දකින්න වෙන්නේ නැහැ. நாலாவது வார்த்தை அவனவன் தனக்கானவைகளை அல்ல கேளுங்க. அவனவன் தனக்கானது அல்ல பிறனுக்கானதையே நோக்குகிறவன் கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவன் இன்னைக்கு சபைகளிலே இல்லை. එක එක්කෙනා තමාගේ කාරණාව නෙවෙයි අන් අයගේ කාරණාව සිතාවා. නමුත් අද කිතුණුවන් සභාවේ එලෙස නැහැ. கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவன் சபையிலே இல்லை. ஒருவனை ஒருவன் மேன்மையாக எண்ணுகிற காலம் இல்லை. ක්‍රිස්තුස් වහන්සේගේ සිතුවිල්ල තියෙන සභාවේ නැහැ. එක එක්කෙනා උතුම් කොට සලකන කාරණාවක් අද නැහැ. ஆமென். ආමෙන්. சொல்லுங்க ஆமென். ஏன் ஆமென். பொல்லாத சிந்தனை ஒருவனை ஒருவன் மேன்மையா இல்ல ஒருவனை ஒருவன் மிதிக்கிறவனாக அந்த செயலை காண்பிக்கிறான். නපුරු සිතුවිල්ල තියෙන මනුෂ්‍යයන් අද එකින් එක්කෙනාට ගරු කරන්නේ නැහැ. එක එක්කෙනා පා ගන්නා වූ කාරණාවක් ලෙස அது තිබෙනවා. மாத்திரமா அவனுக்கானதைத்தான் அவன் தேடுறான். ඒ විතරක් නෙමෙයි ඔහුට අයිති කොටස පමණයි ඔහු සොයන්නේ. அவன் நான் මම எனக்கு මට என் குடும்பம் මගේ පවුල என் வாழ்க்கை මගේ ජීවය கிறிஸ்துவின் சிந்தை இல்ல. ක්‍රිස්තුස් වහන්සේගේ සිතුවිල්ල නැහැ. அவ்வளவு ஒவ்வொன்றும் அழிவத்தான் அவனுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கு. ඒ හැම එකක්ම විනාශය තමයි ඔහුට ළඟාවන්නේ. நன்றா கவனிங்க. හොඳට සවන් දෙන්න. கண்டம் விட்டு கண்டம் பாயிர அணுகுண்டுகள் உண்டு. දේශයක් ඇර දේශයකින් එන්නා වූ මිසයිල් එහෙමත් නැත්නම් බෝම්බ பரமான பொம்மை. පරමාණු බෝම්බ கண்டம் விட்டு கண்டம் பாயிர எனக்கும் சிங்களம் மறக்குது தமிழ் மறக்குது. கண்டம் விட்டு கண்டம் பாயிர அணுகுண்டுகள் உண்டு. දේශයකින් තවත් දේශයකට පෑරෙල කරන්නා වූ බෝම්බ තිබෙනවා. ஆனா கிறிஸ்தவர்கள் அதை விட அணு குண்டு. නමුත් කිතුණුවන් ඒට වැඩිය භයානක බෝම්බ. என்னடா பொல்லாத செயல் தான் இருக்கு. ඇයින නපුරු ක්‍රියාවන් තමයි තිබෙන්නේ. ஐந்தாவது வசந்த பாருங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்கக் கடவுள். கிறிஸ்து இயேசுவில பொல்லாத சிந்தை இருக்க இல்லையே. ක්‍රිස්තු යේසුස් වහන්සේ තුළ නපුරු සිතුවිලි තිබුණේ නෑනේ. பரிசேயர்ல பொல்லாத சிந்தை இருந்தது. පරිසවරුන් තුළ ඒ නපුරු සිතුවිලි තිබුණා. வேத பாரகர்ல இருந்தது. ඒ ගුරුවරුන් ළඟ තිබුණා. அவங்க அறிந்ததுல நடக்க இல்ல அவங்களோட கிரியை எல்லாம் பொல்லாததா தான் இருந்தது. ඔවුන් දැන සිටිය කාරණාවෙන් උන් ඇසුරු නෑ. ඔවුන්ගේ ක්‍රියාව තුළ නපුරු සිතුවිලි තිබුණා. நாங்க அறிந்த சத்தியம் அதிகமா இருந்தாலும் எங்கட வாழ்க்கையில பொல்லாத நடத்தை தான் இருக்கிறது. අපි අධික ලෙස සත්‍යතාව දැන සිටියත් අපගේ ජීවිතය තුළ නපුරු ක්‍රියාවන් තිබෙනවා. உன்னை நீ மாற்றுகிற காலம் இது. ඔබ වෙනස් කරන්නා වූ කාලය මෙයයි. ஆமென். ආමෙන්. சொல்லுங்க ஆமென். කියන ආමෙන්. அறையில போய் කාමරයට ගොස් அழு தேவனிடத்துல. දෙවියන් වහන්සේ තුළ කඳුළු உன்னுடைய සලන්න. பார்வையிலிருந்து ඔබගේ බැල්මේ ඉඳලා பேச்சிலிருந்து ඔබගේ ක්‍රියාවෙන් உன்னுடைய கிரியையிலிருந்து ඔබගේ කතාවෙන් ක්‍රියාවෙන් உன்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுகிற பொல்லாத நடத்தை என்னென்னு பார். ඔබගේ ජීවිතයේ එළිදරව් වෙන්නා වැරදි ක්‍රියාවන් කුමක්ද කියලා බලන්න. அன்பு இருக்கா? ප්‍රේමය තිබේද? பண்பு இருக்கா? යටත්කම තිබේද? அன்பு இருக்கா? பண்பு இருக்கா? இரக்கம் இருக்கா? உருக்கம் இருக்கா? தாழ்மை இருக்கா? மற்றவன மேல்மையா என்றது இருக்கா? இல்லாவிட்டால் எல்லாமே பொல்லாத நடத்தை. යටත්කම ප්‍රේමය නියමාකාර ඇසිරීම කාරණාවන් ඔබට තිබෙනවද කියලා බලන්න. நன்றாய் கேளுங்க. හොඳට සවන් දෙන්න. நன்றாய் கேளுங்க. හොඳට සවන් දෙන්න. சபையில உள்ளது மனம் திரும்பினா தேசம் மனம் திரும்பும். ආමෙන්. සභාව පසුතැවිලි වෙන මොහොතේදී දේශය පසුතැවිලි වෙනවා. சொல்லுங்க ஆமென். කියන ආමෙන්. தேசத்துல சேமம். දේශයේ සඵලත්වය. தேசம் செழிப்படையும். දේශයේ සඵලත්වයෙන් சில නිතරම. நேரம் உன்னுடைய நடத்தையினால தேசம் தொடப்படுகிறது. සමාඩ ඔබගේ ක්‍රියාව තුළින් දේශ ස්පර්ශ වෙනවා. நீயும் கெட்டு போறா, மற்றவனும் கெட்டு போறான். ඔබත් විනාශ වෙනවා, දේශයත් විනාශ වෙනවා. இந்த பொல்லாத காலத்துல நாங்க வாழ்ந்து கொண்டு මේ දරුණු කාලය තුළ අපි ජීවත් වෙනවා. இப்ப என்ன உன்னுடைய நடத்தைகள் உன்னுடைய சிந்தைகள்னால பொல்லாத நடத்தையினால தேவன் சந்தோஷப்படுவாரா? දැන් හිතන්න ඔබගේ වැරදි සිතුළු වැරදි ක්‍රියාවන් නිසා දෙවියන් වහන්සේ සතුටු වෙනවද කියලා. அடுத்த மார்க்கு 7 இல்ல இந்த வாசிங்க. அடுத்த 2 காரியம் உங்களுக்கு தெரிந்த காரியம் 7 முட்டையில இருந்து வாசிங்க. எப்படி மனுஷனுடைய இதயத்துக்குள் இருந்து
ஆ விபச்சாரங்களும் ஆ வேசித்தனங்களும் அடுத்தது என்ன பாருங்க, இச்சையான காரியம் නපුරු තෘෂ්ණාවලු කාරණාවන්. எங்க தொடங்குது? மனுஷனுடைய இருதயத்திலிருந்து விபசாரங்களும் வேசித்தனங்களும். කොතනින් පටන් අරගෙනද වෛශ්‍යාකම කාමිෂ්ඨාචාරකම அது අදවතේ. தகாத உறவு, සුදුසු නැති සම්බන්ධතාවයන්. பாலியல் இச்சையை குறிக்கிறது. ඒ ලිංගික තෘෂ්ණාව. ஆனா கேட்டு இப்படிப்பட்டவங்க அப்பாவி மாதிரி இருப்பாங்க. මේ වගේ අය අයින්සකයන් මෙන් සිටිනවා. இப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? මේ වගේ අය කොහොමද ඉන්නේ? இவர் பாவம், මෙයා පව්. அமைதலானவர், මෙයා නිස්සල මිනිස්සෙක්. இவர் நல்லவர், මෙයා හොඳ කෙනෙක්. இவர் பேசவே மாட்டார். මෙයා කතා කරන්නෙම නැහැ. பாருங்க, பார்க்க எவ்வளவு அழகா இருக்கார். බලන්න දකින්න කොච්චර ලස්සනට இந்த ඉන්නවද? விபசாரக்காரன் வேசிக்கல்ல கேட்டுக்கொள்ளுங்க, அப்பாவி மாதிரி இருப்பானா. ඒ වෛශ්‍යාකම් කරන්නා වූ ඒ වුන් ඔක්කොම අහිංසකයන් මෙන් සිටිනවා. கேளுங்க, ரகசிய பாவத்துல ஈடுபடுறவன் ඒ රාස් පාපේ යෙදෙන්නන්. இவங்களுக்கு என்ன தெரியுமா? நான் வார்த்தையை கொடுக்கிறேன், මෙයාට මොනම වචනද දෙන්න මොවුන්ට ලබා දෙන්නේ? கேட்டுக்கொள்ளுங்க. සවන් දෙන්න. காரிருள் மனநிலையில களிப்படைகிறவங்க. ඝන අන්ධකාරයේ අදවත තුල ප්‍රීති වෙන්නා. சொல்லுங்க ஆமென். යන්න ආමෙන්. டிவியை திறந்தாலும் அசுத்தம், போனை திறந்தாலும் அசுத்தம். ටීවී එක විවෘත කරත් ෆෝන් එක විවෘත කරත් අපවිත්‍රකම. இவங்க காரிருள் மனநிலையிலே களிப்படைஞ்சு கொண்டிருக்கிறாங்களா? මොවුන්ගේ අදවතේ තිබෙන ඝන අන්ධකාරය තුල මොවුන් සතුට වෙනවා. சொல்லுங்க ஆமென். කියන ආමෙන්. முதல் பொல்லாத சிந்த, பொல்லாத நடத்தை. පළවෙනි කරුණ නම් නපුරු සිතුවිලි නපුරු ක්‍රියාවන්. இரண்டாவது விபசாரம், வேசித்தனம். දෙක වෛශ්‍යාකම. மூன்றாவது கொலை பாதகம். வாசிங்க. තුන මිනිමැරුම්. களவுகளும் பொருளாசைகளும் இல்ல தம்பி, விட்டதுல இருந்து வாசி. பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் அடுத்தது, நாங்க கொலை செய்யல. අපි මිනිමැරුවේ නැහැ. கேட்டுக்கொள்ளுங்க, நாங்க யாரும் கொலை செய்ய மாட்டோம். සවන් දෙන්න අපි කවුරුත් ஆனா මිනිමරන්නේ නැහැ. இருதயத்துல கொலை செஞ்சு முடிஞ்சு, නමුත් අදවත තුලින් මිනිමරලා අවසන්. நினைத்த மாத்திரத்திலே பாவம் செய்து ஆயிற்று. සිතපු ෂණිකව පාපේ කරලා අවසන්. எத்தனை கொலை செஞ்சிருக்கோம் எங்கட இருதயத்துல? අපේ අදවත තුලින් මිනිමැරුම් කීයක් කළා ඇතිද? எத்தனை பேரை கொலை செஞ்சு அடக்கம் பண்ணி வச்சிருக்கிறோம்? කී දෙනෙක්ව මිනිමරලා භූම දානය කරලා ඇතිද? இப்படிப்பட்டவங்க, මෙවැනි අය கேட்டுக்கொள்ளுங்க, இந்த அதுல உள்ள ஆழத்தை சொல்றேன். ඒකේ ගැඹුරත්වය මම ඔබට ප්‍රකාශ கொலை කරනවා. பாதகம் என்று சொல்லும் போது ඒ මිනිමැරුම් කියන කාරණාව තුළ மனதில் கசப்போடு வாழ்தலை காண்பிக்கின்றது. අදවතේ තිත්තකම සමග ජීවත් වෙන කාරණාව පෙන්නනවා. நாட்கள் வர, காலங்கள் வர, மாதங்கள் வர, அது செயல்ல வந்துடும். දවස් එන්න කාලවල් එන්න මාස ගණන් එන්න එක ක්‍රියාවට නංවනවා. கத்தி எடுத்து குத்த தேவையில்லை, පීයක් කරන් අනින්න අවශ්‍ය නැහැ. இருதயத்திலே குத்தி முடிஞ்சு. අදවතින්ම ඇනලා අවසන්. எத்தனை பேர் இப்படிப்பட்ட நிலையில இருக்கிறீங்க? කී දෙනෙක් මෙවැනි වාතාවරණය තුළ ඉන්නවද? அடுத்தது கொலை பாதகத்துக்கு அடுத்தது வாசிங்க. களவுகளும் நாங்க எல்லாம் களவெடுக்க மாட்டோம். අපි වංචා කරන්නේ නැහැ. எல்லாம் கேளுங்க, හොඳට සවන් දෙන්න. தேவண்ட நேரத்தை களவெடுப்போம். දෙවියන් වහන්සේගේ කාලය සොරා ගන්නවා. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை களவெடுக்கிறோம். දෙවියන් වහන්සේට දිය යුතු කාලය සොරා ගන්නවා. வேதம் வாசிக்கிறது, வேதம் தியானிக்கிறது, தேவ சித்தம் செய்யறது களவெடுத்துட்டோம். වචනේ කීම, වචනේ මෙනෙහි කිරීම, දේව කැමැත්ත කිරීම කාරණාවන් සොරා ගන්නවා. பிசாசும் கல்ல, அவன் எல்லாத்தையும் களவெடுத்து வச்சிருக்கான். යක්ෂයත් සොරෙක් ඔව් සියල්ල සොරාගෙන තිබෙනවා. நல்லா கவனியுங்க. හොඳට අවධානය යොමු කරන්න. இந்த களவென்று சொல்லும் போது සොරකම කියලා කියන මොහොතේදී மற்றவர்களுக்குரிய நாம எடுத்துக்கொள்றோம். අනිත් අයට අයිති දේ අපි සොරා ගන්නවා. இன்னும் சொல்ல போனா තවත් කාරණයකින් කියනවා නම් மற்றவங்களோட புகழை நாங்க எடுத்துக்கொள்றதுக்கு சமமா இருக்கு. අනිත් අයගේ ප්‍රශංසාව අපි සොරා ගන්නා වූ කාරණාවක් ලෙස සමානව තිබෙනවා. யோவான் ஸ்நான இடத்துல நின்னாங்க எல்லாரும் போய். යෝවාන් බෞතිස්ම ළඟ සිළු දෙනා ගිහලා හිටියා. இயேசு கேட்டா, அடுத்தவண்ட வெளிச்சத்துல ஏன் போய் நிக்கிற? යේසුස් වහන්සේ ඇහුවා අනිත් කෙනාගේ ආලෝකයෙන් ගිහලා ඔබ ඉන්නේ. நான் அவண்ட வெளிச்சத்துல நீ ஏன் களி கூறுற? அதையும் களவாடுற. ඒකේ ආලෝකයෙන් ඔබයි ප්‍රීති වෙන්නේ ඒකත් සොරකමක්. இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தை, අදවත තුල නපුරු සිතුවිලි. அதுதான் பொல்லாத நடத்தையாய் மாறிட்டு. ඒක තමයි වැරදි ක්‍රියාවක් ලෙස වෙනස් වන්නේ. அப்பாவி மாதிரி இருந்து கொண்டு අහිංසකයන් මෙන් සිටීමෙන් காரிருள் அசுத்தங்கள்ல களிப்படைந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். ඝන අන්ධකාරය අපවිත්‍ර කියන කාරණාවන් තුල ප්‍රීති වෙන්නව එක් කණ්ඩායමක්. அடுத்தது முக்கியம். ඊළඟ කාරණාව වැදගත්. பொருளாசைகளும் என்ன பாருங்க, இத பாருங்க. ரெண்டு கண்ணாடி போடக்கூடாது, அப்படி ஒரு ஸ்டைல் இல்லை. என்ன
எப்படி இருக்கு? කොහොම තියෙන්නේද? என்னடா பாச சன்கிளாஸ் போட தொடங்கிட்டா. පාස සංග්ලාස් දාන පටන් අරන්. வசனம் விளங்குது எனக்கு. වචනවල පේනවා. ஹொலண்ட்ல இருந்து கொண்டு வந்தது. sorry. ஹொலண்ட்ல இருந்து கொண்டு வந்தது. හොලන්ඩ් එකේ ඉඳලා ගෙනාවේ. 1,18,000 ரூபா. 1,18,000. இதுல தான் கழிப்பு பைபிள் வாசிச்சே இல்ல. මේකෙන් තමයි ප්‍රීතිය බයිබලේ කියවෙම නැහැ. பொருள்ல இருக்க சந்தோஷம் பொருளை குடுக்கிறவர்ல சந்தோஷம் இல்ல. බඩු භාණ්ඩ සතුටුයි බඩු භාණ්ඩ තුල සතුටුයි බඩු භාණ්ඩ දෙන කෙනා තුල සතුටු නැහැ. எப்படி இருக்கீங்க? කොහොමද ඉන්නේ? நல்லா இருக்கீங்க. හොඳින් ඉන්නවා. ஓ இதை எடுத்தேனா? ඕ මම මේක ගත්තා. 5 ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு. ඉරු දින පාක් ආවා. අතරක් මම பள்ளியிட ගියේ නාලනා සභාවේ පොවල. தூக்கம். නින්ද. 5வது கிழமை வந்திருக்கேன். පස්වෙනි සතියේ මම ආවා. எப்படி இருக்கு? කොහොමද තියෙන්නේ? போட்டு பாக்க. வேணாம். ඔබ පොඩ දාලා බලන්නද නැහැ පාර. நல்லா கவனிங்க. sorry. பொருளாசையில் இருக்கிற சந்தோஷம். බඩු භාණ්ඩ වල තියෙන ප්‍රීතිය ஒரு ஊழியக்காரன் இருந்தானா? එක සේවකයෙක් හිටියලු. விசிட்டிங் போவானா? ඔව් බෑදකීමේ சேவைය කරා. விசிட்டிங் போவான். විසිටින් ගියා. எப்படி இருக்கீங்க அம்மா? කොහොමද ඉන්නේ අම්මා? அப்பா எப்படி இருக்கீங்க? තාත්තා කොහොමද ඉන්නේ? தங்கச்சி ஸ்கூல் போகலையா? නංගි පාසල් ගියේ නැද්ද? இது என்ன வாட்ச்? මේ මොනවද ඔරලෝසුව? எங்க இருந்து வந்துச்சு? කොයි ඉඳලාද ආවේ? இல்ல, அண்ணன் இங்கிலாந்துல இருந்து அனுப்புனாரு. අයියා ඉංග්‍රීසි වල ඉඳලා எனக்கு ආවා. ஆவியானவர் இத காண்பிச்சாரு. මට ආත්මයන් වහන්සේමක පෙන්නවා. எதை காண்பிச்சாரு? මොනවද அந்த පෙන්වන්නේ? வாட்ச காண்பிக்கிறாரு. ඒ ඔරලෝසුව පෙන්නනවා. ஆவியானவர் அதத்தான் அவருக்கு காண்பிக்கிறார். ආත්මයන් වහන්සේ ඒක තමයි උඩ පෙන්වුවේ. ஆவியானவர் அவருடைய பொருளாசையை காண்பிக்கிறார் இல்ல. ආත්මයන් වහන්සේ උඩ දින බඩු තෘෂ්ණාවේ කාරණාව පෙන්වන්නේ නැහැ. நன்றா கேளுங்க. හොඳට සවන් இப்படிப்பட்ட දෙන්න. ஊழியக்காரர்களும் உண்டு. එවැනි සේවකයන් ඉන්නවා. சொல்லுங்க ஆமென். කියන ආමේන්. ஆமென். ආමේන්. ஏமாந்த ஜனங்களும் உண்டு. රැවටිලිකාරු ජනතාවත් සිටිනවා. ஏமாறுகிற விசுவாசிகளும் உண்டு. රැවටෙන්නව ඇදිලිවන්තයොත් ඉන්නවා. நன்றா கவனிங்க. හොඳට සවන් இந்த දෙන්න. பொருளாசை சொல்றது මේ බඩු භාණ්ඩ වලට තෘෂ්ණාව කියන්නේ உன்னையும் கொல்லும் மற்றவனையும் கொல்லும். ඔබවත් විනාශ කරනවා අන් කෙනාවත් විනාශ பொருள்ல කරනවා. இருக்கிற சந்தோஷம் இந்த பூமியில பரிசுத்த வாழ்க்கையை கொடுத்த நீதியுள்ள வாழ்க்கையை கொடுத்த பரிசுத்தமாய் வாழ கிருபை செய்ததுல சந்தோஷம் இன்றைக்கு இல்ல. අදේ බඩු තෘෂ්ණාව නිසා මේ පොළවේ සතුටෙන් ජීවත් වෙන ධර්මිෂ්ඨයෙන් ජීවත් වෙන තිබුණු කාරණාව අද ජීවිතේ නැහැ. இல்ல விசுவாசிகளுக்கு வீடு கிடைச்சா ஓகே, வாகனம் கிடைச்சா ஓகே, விருப்பம் நிறைவேறினா அதுல உள்ள சந்தோஷம் தேவன்ல இல்லையே. අද ඇදිලිවන්තන වාහන ඉඩකඩම් මේවිල ලැබුණොත් සතුටුයි. නමුත් දෙවියන් වහන්සේ තුල ප්‍රීතිය නැහැ. விரும்பினது தேவன் கொடுத்திருக்கிறாரு, அவர்கிட்ட விருப்பம் செய்யணும் என்ற எண்ணம் இல்லை, பொருளாசையே. කැමති කරපු දේ දෙවියන් වහන්සේ දුන්නු උන්වහන්සේගේ කැමැත්ත කරන්න කියන කාරණාව නේ. නමුත් බඩු වලට ආසාවයි. அந்த பொருளாசை இன்னும் தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா தூரப்படுத்திக் கொண்டே இருக்கு. ඒ බඩු භාණ්ඩ වල තෘෂ්ණාව තුලින් දෙවියන් වහන්සේගෙන් ටිකෙන් ටික දුරස් කරලා ගෙනියනවා. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் இல்லாமல் போய்விடும். දෙවියන් වහන්සේට දිය යුතු මුල් තැන නැතුව යනවා. தேவனுக்கு கொடுக்கிற முதலிடம் இல்லாம போய்விடும். දෙවියන් වහන්සේට දිය යුතු ප්‍රමුඛ ස්ථාන නැති වෙනවා. தேவனுக்குரிய மகிமை இல்லாம போய்விடும். දෙවියන් වහන්සේට දිය යුතු මහිමේ නැති වෙනවා. எங்க பாத்தீங்களா දැක්කද? எப்படி இருக்கு? කොහොම තියෙද? சும்மா ஒரு படம் ஒண்ணு பிடிங்க. පොට එකක් ගන්න. எப்படி எப்படி படம் இப்படி කොහොමද පින්තූරේ? මේම. இப்படி මේම. இப்படி මේම. இப்படி මේම. ஆவிக்குரிய வாழ்க்கை அழிவு. ආත්මික ජීවිතේ විනාශයි. ஜெபமே இல்லாதவர்கள், යාඥාවක් නැති வேத வாசிப்பில்லாதவர்கள், දේව වචනේ කියවන්නේ නැති අය. வேதம் தியானிச்சு தன்னை கண்டு கொள்ளாதவர்கள், වචනේ කේවා මෙනෙහි කරමින් තම වඳුනා ගන්න නැති අය. பரிசுத்தம் இல்லாதவர்கள், සුද්ධකම නැති අය. உண்மை இல்லாதவர்கள், සැබෑකම අවංකකම இச்சை නැති අය. நிறைஞ்சவங்க තෘෂ්ණාවෙන් පිරුණ අය. பொல்லாத காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். දරුණු වාතාවරණයක ජීවත් වෙනවා. மனுஷனுடைய இருதயத்திலிருந்து என்ன புறப்படுது? මනුෂ්‍යගේ අදවදින් කුමක්ද නික්මෙන්නේ? எல்லாம் நமக்கு தேவனை கிட்டி சேரவே. සියල්ල අපට දෙවියන් වහන්සේ තුල සමීප වන්න. ஆமென். ආමේන්. கை சொல்லுங்க ஆமென். කියන ආමේන්. எல்லாம் நமக்கு கொடுக்கப்படுகிறது, இன்னும் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து முக்கியத்துவம் கொடுக்கிறது. සියල්ල අපට දෙන්නේ තවත් දෙවියන් වහන්සේ තුල සමීප වෙලා උන්වහන්සේට ප්‍රමුඛ ස්ථාන දෙන පිණිස. நான் வேற நீ வேற. මම වෙනයි ඔබ වෙනයි. ஒரு உடன் ஊழியக்காரனுக்கு ஓட நான் கதைச்சேன். එක සග සේවකෙක් සමග මම කතා කරා. தம்பி எங்க இருக்கிறீங்க? මල්ලි කොයිද ඉන්නේ? இல்ல நான் வீட்டுல இருக்கிறேன். මම නිවසේ ඉන්නවා. நேற்றே நீங்க உங்களோட பொறுப்பை நீங்க செய்யல. ඊයේ ඔබගේ වගකීම ඉටු කරේ නැත්තේ. இல்ல லேட் ஆயிட்டு. නෑ පරක් වුණා. இன்றைக்கு எங்க இருக்கிறீங்க? අද කොයිද ඉන්නේ? வீட்டுல இருக்கேன், சும்மா இருக்கேன். නිවසේ ඉන්නවා නිකන් அப்ப ඉන්නවා. நேற்று செய்யாத வேலை இன்றைக்கு செஞ்சிருக்கலாமே. ඊයේ කරන්න බැරි වුණ රාජකාරිය අද කරන්න තිබ්බනේ. அது நேற்று, இது இன்றைக்கா? ඒ ඊයේ මේක හදලු. அது எங்க இடத்துல சரி வராது. ඒක අපි ළඟ හරියන්නේ නෑ. வேதத்துக்கு முரண்படும்.
ඒක වචනයට විරුද්ධ වූ කාරණාවක්. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමේන්. கிறிஸ்துவின் சிந்தை ක්‍රිස්තුස් වහන්සේගේ සිතුවිල්ල. அவருக்காக இல்ல பிறனுக்காக. sorry. கிறிஸ்துவின் சிந்தை அவருக்காக இல்ல பிறருக்காக. ක්‍රිස්තුස් වහන්සේගේ සිතුවිල්ල ඔහු දෙසා නෙමෙයි අන් අය දෙසා. கிறிஸ்துவின் சிந்தை இச்சைக்காக அல்ல மற்றவன் பரிசுத்தப்படுறதுக்கு. ක්‍රිස්තුස් වහන්සේගේ සිතුවිල්ල තෘෂ්ණාව දෙසා නෙමෙයි අනිත් අය පවිත්‍ර කරන පිණිස. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමේන්. பொருளாசையில் இருக்கிற சந்தோஷம். බඩු භාණ්ඩවල තිබෙනා ප්‍රීතිය. ஒரு சின்ன பிள்ளைக்கு நீங்க கொண்டு வந்து கொடுக்கிற பொருளை கூட அந்த பிள்ளை கண்ட உடனே அப்படி அப்பா பிடிச்சு அம்மா பிடிச்சு ஏங்குது. ඒ පුංචි දරුවට ගෙන දෙන්නා වූ ඒ භාණ්ඩය දැක්කගම ඒ පුංචි දරුවා ඒකට ආස වෙලා කොහමද ඒ තාත්තා මේන් අතපය ஆண்டவருடைய சமூகத்துல දෙවියන් වහන්සේගේ අභිමුඛේ பொருள் முக்கியம். භාණ්ඩ වැදගත්. படுபாண்ட வெதகாத். நல்லா கவனிங்க, முதல்ல நல்லா அவதானிங்க. சிந்தைங்க. இன்னைக்கு எல்லாமே பொருளாசைனால அவங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய கண் மூடிட்டு අද උන්ගේ බඩු භාණ්ඩ තෘෂ්ණාව නිසා ආත්මික ජීවිත ආත්මික ඇස් වැයිලා. ஊழியக்காரன் சேர்ச்சிக்கே வர இல்ல, සේවක සභාවට එන්නේ නැහැ. சேர்ச்சிக்கு வர இல்ல. සභාවට ආවේ නැහැ. ஏன் தம்பி வர இல்ல? ඇයි මල්ලි ආවේ නැත්තේ? சப்பாத்து கிழிஞ்சிட்டான். ඒ සපත් දෙක ඉරුණලු. செருப்போடவா? සෙරප්පු දෙයක් සමග එන්න. ஆண்டோட சமூகத்துக்கு நான் டிப்டப்பா போகணும். නෑ නෑ දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයට මම ලස්සන பொருளாசை. බඩු භාණ්ඩේ තෘෂ්ණාව. அவன் ஊழியம் இல்ல, சபையும் இல்ல. ඒක එයාට සේවයක් නෑ සභාවක් නෑ. கருவாடு வித்து திரிறான். එයා කරවල විකුණනවා. கோழி எடுத்து கடைகளுக்கு போடுறான். කෝලිය අරන් කඩවල වල ගානේ දානවා. கோழி நமே குப்பலா. ඔව් සෝරි. කුකුලා. கடைசியில் என்னையும் கோழி ஆக்கிடுவார் போல. கடைக்கு போடுறான். එයා කඩේට දානවා. செங்கக்கல் எடுத்து ஆக்களுக்கு எடுத்து ஓர்டர் எடுத்து கொடுத்து அதுல சம்பாதிக்கிறான். ගඩොල් ගල් ඕඩර් අරගෙන ඒකින් උපයනවා. சபையும் இல்ல, ஊழியம் இல்ல, தரிசனம் இல்ல. සභාවෙත් නෑ, සේවෙත් නෑ, දර්ශනෙත් නෑ. அவன் சிரிக்கிறான். ඔව් ඉනා වෙනවා. அவனை சிரிக்கல எனக்கு எப்படி வருது தெரியுமா? එයා ඉනා වෙන මොහොතේ මට එන කේන්තිය කොහමද දන්නවද? பொருளாசை. බඩු බණ්ඩාවේ තෘෂ්ණාව. பொருளாசை. බඩු භාණ්ඩේ இது கொஞ்சம் තෘෂ්ණාව. இன்றைக்கு கிறிஸ்தவனை அசைச்சிட்டு අද මේ කාරණාව කිතුණුවන්ව සොලවා තිබෙනවා. கிறிஸ்தவத்தை தேவ சித்தத்தை அழிச்சு கொண்டிருக்கு. කිතුණුවන්න දේව කැමැත්ත විනාශ කරමින් ඉන්නවා. யூதர்கள் යුදවරු. இயேசுட்ட பாரு எப்படி அப்பா இந்த கட்டிடம் அப்பா. යේසුස් වහන්සේගේ කාලේ වුන් කිව්වා කොහොමද මේ ගොඩනැගිල්ල? இயேசுவே යේසුනේ இந்த பாருங்க இந்த எருசலேம் ஆலய கட்டிட தூண பாருங்க இவ்வளவு. මේ බලන්න යෙරුසලමේ දේව මාලිගාවේ කණුව මෙච්චර. அங்க என்ன நடக்குது? வியாபாரம் நடக்குது. ඒක ඇතුලේ මොනවද වෙන්නේ? ව්‍යාපාර කාරණාවල් සිදු වෙනවා. என்ன நடக்குது? මොනවද සිදු වෙන්නේ? வியாபாரம். ව්‍යාපාරවල්. அங்க தேவனுக்குரிய மகிமை இல்ல, ඒ ස්ථානයේ දෙවියන්ට අවශ්‍ය මහිමේ නැහැ. கட்டிடத்துக்குரிய மகிமை பெருமை ගොඩනැගිල්ලට අයිතු මහිමේ උඩඟුකම. பொருளாசை. ඒ බඩු භාණ්ඩයේ තෘෂ්ණාව. ஒருவர் ஆலயத்தை கட்டிட்டாரு, එක්කෙනේ දේව මාලිගාවක් ගොඩනැගුවා. அழகா கட்டினாரு. ලස්සන ගොඩනැගුවා. இப்ப அந்த ஆலயம் கல்யாணத்துக்கும் சடங்குக்கும் பர்த்டேக்கும் அந்த ஒவ்வொரு சம்பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கு. දැන් මේ දේව මාලිගාව විවාහ උත්සවවල වලටයි එක එක උත්සවවල වලටයි දීලා ඒකින් උපයෝගන ඉන්නවා. ஆக்கள் வாரதே குறைவு. ඒකට මිනිස්සු කට්ටියන එක අඩුයි. நல்லா கேளுங்க. හොඳට සවන් ஒரு දෙන්න. கல்யாணம் நடந்தா கரண்ட்டுக்கு இவ்வளவு காசு, එක විවාහයක් ඒ ස්ථාන උත්සවය සිදු වුණොත් විදුලියට මෙච්චර මිලක්. வீடியோ எடுத்தா அதுக்கு ஒரு காசு, ඒ වීඩියෝ ගත කරොත් ඒකට මෙච්චර මුදලක්. இத்தனை லைட் போட்டா அதுக்கு காசு. ලයිට් මෙච්චරක් දැම්මොත් ඒකට මෙච්චර මුදලක් යනවා. இத்தனை அவருக்கு காசு, මෙච්චර පෑ ගන්නට මෙච්චර මුදලක්. அதுக்கு ஒரு 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 எழுத்து வச்சிருக்காங்க. ඒකට ලියමනක් තවා තිබෙනවා. இதால வாரதை நாங்க சர்ச்சுக்கு போடுவோம். මේකින් ලැබෙන දේ අපි සභාවට දෙනවා. பிசினஸ். ව්‍යාපාරවල. பிசினஸ். ව්‍යාපාරවල. பொருளாசை. ඒ බඩු භාණ්ඩ වල அதுல තියෙන තෘෂ්ණාව. ஆழம் பார்த்தா பொருளாசை. ඒකේ ගැඹුරත්වයෙන් බැලුවොත් ඒකේ තෘෂ්ණාව. இரவு பகலாக தேவனுக்கு துதி போகணும், රෑ දවල් උන්වහන්සේට ප්‍රශංසාව යා යුතුයි. தேவனுக்கு மகிமை போகணும். දෙවියන් වහන්සේට මහිමේ යා යුතුයි. சொல்லுங்க ஆமென். කියන ආමේන්. ஆலயம் பூட்டி கிடக்கு, දේව මාලිගාව වසා තිබෙනවා. எல்லாம் தூக்கம், හැමෝම නිදි, துக்கம், දුක, தங்களோட விருப்பம் තමාගේ කැමැත්ත, தாங்க ஓடிக்கொண்டிருக்காங்க. තමන්ම දුවගෙන ඉන්නවා. சில நேரம் அழைப்பும் இல்ல, அழைப்பிலேயும் இல்ல. සමහරේ කැඳවීමක් නැහැ, කැඳවීම තුලත් නැතුව යනවා. ஆலயம் பூட்டி கிடக்குது, ஓபனேஜ் நடத்த ஓடுறாங்க. දේව මාලිගාව වාලා තියෙන උන් දුවනවා. පරිවාස නිවාස අදන්න කරන්න උත්සාහ කරනවා.
පරිවාස නිවාසක් ඔවුන් ගොඩනගන්න උත්සාහ කරනවා. ஆலயம் விதவைக்கென்ற ஒரு கட்டிடம் கட்டுறதுக்கு ஓடி ඒ தெரியும் වැන්දපුවන් උදෙසා ගොඩනැගිල්ලක් ගොඩනගන උන් දුවනවා. இருக்கிற ஆத்மாவும் போகுது ඉන්න ආත්මවල නැති වෙලා යනවා. பொருளாசை බඩු භාණ්ඩයේ තෘෂ්ණාව. எந்த பொருளையும் தேவன் கிருபையினால கொடுத்தா அதை விட தேவனில சந்தோஷப்படு හැම බඩු භාණ්ඩයක්ම දෙවියන් වහන්සේ ලබා දුන්න ඊට වැඩිය දෙවියන් වහන්සේ තුල ප්‍රීතිමත් විය යුතුයි. ஆமென் ආමේන්. தேவன்ல சந்தோஷப்படு දෙවියන් වහන්සේ තුල ප්‍රීතිවන්න. தொழில கொடுத்தாரா රැකියාව දුන්නද? படிப்பை கொடுத்தாரா අධ්‍යාපනය දුන්නද? பதவியை கொடுத்தாரா භාර්යාව දුන්නද? பதவி பதவி තනතුර දුන්නද? மகிமைப்படுத்தினாரா මහිමයටපත් කරාද? தேவனுக்கு அந்த சந்தோஷம் உங்க வாழ்க்கையில இருக்கட்டும் දෙවියන් වහන්සේ තුල ප්‍රීතිපක ජීවිතය තිබුණා. இன்னைக்கு அந்த பொருள்ல இருக்குது தேவனுக்கு அந்த சந்தோஷமே இல்ல අදේ බඩු භාණ්ඩ වල තිබෙනවා නමුත් දෙවියන් වහන්සේ තුල ප්‍රීතිය නැහැ. சொல்லுங்க ஆமென் කියන ආමේන්. சொல்லுங்க ஆமென் කියන ආමේන්. நல்லா சிந்தனை செய்யுங்க ඔබ හොඳට සිතන්න. நல்லா சிந்தனை செய்யுங்க ඔබ හොඳට සිතන්න. பழைய தண்ணியோ தெரியாது சொல்லுங்க ஹalleluya කියන හාලෙලූයා. ஹalleluya හාලෙලූයා. நான் எனக்கு இருந்த தலைவர்கள் මට හිටපු නායකයන්. எல்லாம் அப் டு டேட் அதுல இருக்கணும் ඒකේ සියල්ල නිසියාකාර තිබිය යුතුයි. தண்ணியை வச்சிடணும் වතුර තියන්න ඕනේ. பைபிளை தூக்கி வச்சிடணும் එයාගේ බයිබලය තියන්න ඕනේ. கண்ணாடி வச்சிருக்கணும் කන්නාඩිය තියන්න ඕනේ. இல்லாட்டி மேடையில இருந்தே திட்டிடுவார் නැත්තම් වේදිකාව ඉඳලම බයිනවා. நாங்க அப்படி கடினமான நடத்துதல்ல இருந்து வந்தாக்கள் අපි එවැනි තරවාටුවක් තුල මග පෙන්නගෙන ආපු ஒரு අය. பாஸ்டர் ஊழியக்காரங்களை ஏசுறாரு එක පාලකවරයෙක් සේවකයන්ට බයිනවා. ஒரு ஆத்துமா இல்ல එක ආත්මයක් නැහැ. சேர்ச் ஒழுங்கா கூட்டி இல்ல සභාව නිසියාකාර අතුගාලා නැහැ. ஒரு ஊழியக்காரன் கேட்டா எழுப்பி நீ எப்ப சேர்ச்ச கூட்டுன එක සභාවේ එක්කෙනෙක් නැකිල්ල ඇහුවා ඔබ කවදාද සභාව අතු ගැව්වේ? அவுட் அவுட் கெட் அவுட் ඒ මෙහෙම කියලා එවල යට යන්න කියලා කිව්වා. நல்லா சிந்தனை செய்யுங்க හොඳට සිතන්න. நீங்க பொருள்ல இருக்க சந்தோஷம் தேவனுடைய வார்த்தையில இல்லை අද බඩු භාණ්ඩ වල තිබෙනා වූ ප්‍රීතිය දෙවියන් වහන්සේගේ වචනය තුල නැහැ. பொருள்ல இருக்கிற சந்தோஷம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிகிறதுக்கு இல்ல ඒ බඩු භාණ්ඩ වල තියෙන ප්‍රීතිය දේව වචනය සවන් දෙමින් ඒකට කීකරු වීමක් නැහැ. பொருள் ஆசையில இருக்கிற விருப்பம் தேவனுடைய காரியத்துல விருப்பமே இல்ல බඩු භාණ්ඩ වල තිබෙනා වූ කැමැත්තක් දෙවියන් වහන්සේගේ කාරණා වලට කැමැත්තක් නැහැ. பொருள் ஆசையில இருக்கிற எதிர்பார்ப்பு தேவனிடத்துல எதிர்பார்ப்பு இல்ல ඒ බඩු භාණ්ඩ වල තිබෙනා වූ බලාපොරොත්තුව දෙවියන් වහන්සේ තුල බලාපොරොත්තුවක් නැහැ. இருக்கிறதோட இருக்கிறத வைத்து இன்னும் சந்தோஷப்பட்டு தேவனை மகிமைப்படுத்து තියෙන එකත් සමග ඒක තියාගනින් දෙවියන් වහන්සේව සතුටු කරන්න. சொல்லுங்க ஆமென் කියන ආමේන්. ஆமென் ආමේන්. நான் என்னுடைய பழைய ஊழியத்திலே நடந்த ஒரு சம்பவம் මගේ පරණ සේවා ජීවිතයේ සිදුවන කාරණාවක්. சொல்றத கேளுங்க මම කියන්නම් ආන්න. நானே இன்னொரு ஊழியக்காரனும் මමයි තව සේවකයෙකුයි. எனக்கு இருந்த தலைமை போதகர் මට හිටපු ප්‍රධාන නායකයා அடுத்த පාලකවරයා கிழமை ஒரு கல்யாணம் ඊළඟ සතියේ විවාහයක්. கோட்டையும் சூட்டையும் தந்தார் கொண்டே இல்டன்ல கழுவிட்டு வாழ்ந்து කෝට් එකේ සූට් ටික ඔක්කොම දුන්නා ඉල්ටන් එකෙන් ගිහිල්ලා ඒක පවිත්‍ර කරගෙන එන්න. ஓஃப் ஒயிட் பட்டருக்கு அழகா இருக்கும் ඒක ඕෆ් වයි බටර් වලට ලස්සනයි. நானும் ஊழியக்காரன் கேட்டுக்கொள்ளுங்க இந்த இப்படி பிடிச்சு கொண்டு මමයි සේවකයයි මේම අල්ලගෙන இப்படி அடிச்சுக்கிட்டு போறோம் මේම අල්ලගෙන යනවා. இது வந்து குணசிங்கபுரத்துல இருந்து இல்டனுக்கு நடந்து போறோம் ගුණසිංහපුර ප්‍රදේශයේ ඉඳලා ඉල්ටන් එකට ඇවිදගෙන යනවා. போய் கொண்டிருக்க நேரம் கல்சாங் கீழே விழுந்து ஆட்கள் மிதின்னு மிதிச்சிருக்கிறாங்க කල්සම බිම ඇටලා ඒක ගියේ පාරේ යන මිනිස්සුන්ගේ පායට පෑගිලා. அன்றைக்கு மழை එදා වැස්ස. உண்மையை நானும் சகோன அகிலனும் தான் போனோம் මමයි සහෝදර අගිලුනි තමයි ගියේ. நான் தான் ஏய் நான் பிடிக்கிறேன் உங்க வேலையை பார் நீ வாய மூடிட்டு வா මම අල්ලන් යන්නම් ඔබ ඔබගේ පාඩු වැඩ බලන කටවාගෙන ඉන්න. அப்படியே கதைச்சு கொண்ட வாக்குல இப்படி ஆடி ஆசையே கல்சாங் கீழே விழுந்துச்சு මේම ගෙනාපු නිසා එමම කල්සම් බිම ඇටලා. இது அந்த அந்த போகா அரச மரத்துக்கிட்ட விழுந்து ஆட்கள் மிதிச்சிட்டாங்க எல்லாம் බෝගායට වැටලා මිනිස්සු පාගලා. அங்க இல்டனுக்கு போய் கல்சாசனை கொடுக்க அவசரம் மாத்தமே கம்சம் நேனே එල්ටන් එකට ගිහලා කල්සම කමිසි දුන්නාන් පස්සේ කල්සම නැහැ. நேனே ඉල්ලේ. நே துன்னா ඉල්ල කුඩතේ. ඔයමන කතා කරේ දැනගන්න நீங்க பேசுறது கவனம். அசனா சார் நீ கொடுக்க இல்லைன்னு කිව්ව නෑ සර්වා දුන්නේ නෑ. டக்குன்னு அகிலனை விட்டு நான் ஆட்டை எடுத்துட்டு வாரேன் அந்த இடத்துல கல்சாங் கிடக்குது எல்லாம் சப்பாத்தால மிதின்னு மிதிச்சிருக்கிறான் අගින සමග ත්‍රිවිධ රථයක් අරන් ඇවිල්ලා ස්ථානේ බලනකොට ඔක්කොම පායට පෑගිලා. அதை கொடுத்து செய்ய ඒක දීලා අදන්න
நான் இதை கொண்டு போய் வீட்டுல கழுவுனா போகுது இல்ல. මම මේක නිවසට ගිහලා හොඳට ඒදුව ඒත් යන්නේ නැහැ. கேட்டாரு பாஸ்டர், என்னடாப்பா கழுவ கொடுத்துட்டீங்களாண்டு. පාස්ටර් ඇහුවා ඒක ඕදන්න දුන්නද කියලා. அவர் அப்படி கேட்டா ஏதாவது விஷயம் இருக்கும் அவருக்கு. එයා එimhe ඇහුවොත් ඒකේ කාරණාවක් තිබෙනවා. ஆவியில கண்டாரோ தெரியாது. ආත්මෙන් දැක්කත් දන්නේ නැහැ. பாஸ்டர் அதை குறித்து யோசிக்காதீங்க, பொருளாசையா இருக்காதீங்க. පාස්ටර් ඒ ගැන කල්පනා කරන්න එපා. බඩු බාණ්ඩ තෘෂ්ණාවෙන් ඉන්න එපා. போஞ்சால எதிராண்டு යන්න කියලා කිව්වා. நான் விசிட்டிங் போயிட்டு මම විසිරින් ගිහිල්ලා நான் கோல் ஒன்று அடிச்சேன் அவருக்கு. මම ඇමතුමක් දුන්නා එයාට. ஹலோ ஹலோ அவ ஐ எம் ரெவரன் கப்ரியல் பிள்ளை ஜீசஸ் ஜோசப் கிளாரன்டன் ப்ளீஸ் என்றார். මම රෙවරන්ඩ් ජෝසප් කතා කරන්න කියලා කිව්වා. நான் அவருக்கு ஹலோ அண்டேன். මම ඇලෝ කියලා කිව්වා. அவர் எடுத்த உடனே එයා ගත්ත ගමන්ම ஐ எம் ரெவரன் கப்ரியல் பிள்ளை ஜோசப் கிளாரன்டன் ப்ளீஸ் என்றார். එයා එයාගේ නාමයත් එක්ක කිව්වා. நான் பாஸ்டர் என்ன வைடா ஃபோன் என்றார். நான் அதை சொல்லத்தான் எடுத்தேன். මම ඒක කියන්නද මේ ගත්තේ. ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தில் அவர் ஆடாண்டு ஆடுவார். එයා ඉරිද දේවමේදී දේශනා කරනකොට නටනවා. அதுவே அவருக்கு 2 அவர் பிரசங்கம் பண்ண அந்த கல்சாம் போதும், நானும் போதும். ඒකම දේශනා කරන ඒ කල්සමත් ඇති මමත් ඇති. அந்த கல்சான வச்சே வேதம் பேசிடுவாரு. ඒ කල්සම තියලම ඒ වචනේ කතා කරා. இவருக்கு இதை எப்படி சொல்றது? මට කොහමද කියන්නේ? நான் களவா வீட்டுக்கு போனேன். මං ඉමින්සරේ නිවසට ගියා. மகன் இருக்கல அப்படிப்பட்ட ஒரு கல்சா இருக்கான்னு தெரியும், அந்த கலர்ல கல்சா இல்ல. එවැනි පාටක කල්සමක් තියෙනද කියලා සෙව්වා. එවැනි පාටක என்ன කල්සම செய்யறது? මොනවද කරන්නේ? குயிக்கா அதை வாஷ் பண்ண கொடுத்தேன். ඉතා විගස වේග පිරිසුදු කරන්න දුන්නා. அந்த பட்டர் கல்சால அந்த கோடுகள் இதுகள் எல்லாம் ஒரு அந்த இயற்கையா வந்த மாதிரி இருக்கு. ඒකේ තියෙන ඒ ලයින් ඔක්කොම ඒකේ තීරු ඔක්කොම ඒ සුබාදාමින් ඇතුණ ලෙස තිබෙනවා. பாஸ்டர் சொல்லுங்க தம்பி, நான் கோட் சூட் வச்சிருக்கிறேன். පාස්ටර් අඳුන් ටික ගෙනාවා. அந்த என்ன வேன்ல வை என்றார். මගේ වෑන් එකේ තියන්න කියලා කිව්වා. வச்சாச்சு. තිබ්බා. இப்ப எங்களுக்கு திடுதிடண்டு அடிக்குது, வேர்க்குது, என்ன செய்யறன்னு தெரியாது. දැන් අප තුළ ගැස්මයි අපිට දාඩියයි මොනවද කරන්න කියලා දන්නේ නැහැ. சீக்கிரமா டைமுக்கு நீத்தான் தொடக்கணும், முன்னுக்கு போண்டார். වෙලාවට ඔබ තමයි පටන් ගන්න ඕනේ, ඉස්සරහට යන්න කියලා කිව්වා. கோட் உடுக்க விருப்பம் வருமா, சேட் உடுக்க விருப்பம் வருமா எனக்கு? ඒ කෝට් එක අඳින්නේ සේට් එක දාන්න මට කැමැත්තක් நான் නෑ. போய் வழி நடத்த நிக்கல, வந்து இறங்குன வேகம் சரியில்லை. මම මග පෙන්නන ඉටගත්ත මොහොතේදී ආපු බෑලාපු වේගය හරි ගියේ නෑ. அவர் இப்படி இந்த கண்ணாடியை போட்டு එයා මෙම කණ්ණාඩිය දාලා இப்படியேண்டு பார்த்தாரு. මේමම වැළුවා. நான் இப்படி பார்த்தேன், கழுசாம் வேற මම මේ இருக்கிறோம். හැමෝම ප්‍රීතිය සමග අපි ඉන්නවා. இப்பொழுது இந்த திருமணத்தை ஒப்பு கொடுத்து சகோதரன் ஜெபம் பண்ணுவார். දැන් මේ විවාහ උත්සවය කැප කරලා දෙවියන් වහන්සේට සහෝදරයා යාඥා எனக்கு කරා. வர்றதும் வருதில்ல, என்ன சொல்றேன்னு தெரியுதில்ல. මට එන කාරණාව එන්නේත් නෑ, මොනවද කියන්නේ කියලා තේරෙන්නේ அவர் නෑ. எனக்கு நேரா தான் வந்து நிக்கிறார் இப்படி. එයා මගේ කෙලින්ම තමයි ඉන්නේ මෙම ඉස්සරහින්. அவருடைய முகம் இருநாடா தாரேன்னாரு. එයාගේ මූණෙම ඉන්න මම අල්ල ගන්න කියලා நான் දීපේ நினைச்சேன், அடே நீயா வா, பொருளாசையா உனக்கு என்ற மாதிரி இருக்கேன். මම හිතුවා ඔබ බල්බලන් තෘෂ්ණාවෙන් ඔබද එන්න කියලා හිතුවා. என்ன ஏற்கனவே கோவம் நிறைய இருக்கு அவர்ல. ඇයිනම් කෝපය අධික ලෙස තිබෙනවා. அதுபோல அவர் இப்பொழுது எங்களுடைய தலைமை போதகர் தேவனுடைய செய்தியை கொடுத்து இல்ல சொலமனை செய்தி தேவனுடைய செய்தியை கொடுப்பா, நாங்கள் கரங்களை தட்டி வரவேற்போம். இப்படி வாராரு. දැන් අපගේ ප්‍රධාන පාලකතුමා දේව වචනේ அதுல எனக்கு முன்னுக்கு கதிரை இல்ல, அவருடைய கதிரையே நான் போய் உட்கார்ந்தேன். මට වෙන ස්ථානයක පුටුවක් නැහැ. එයාගේ පුටුව එයාගේ ඉස්සරහම කියලා තමයි ඉඳගත්තේ. பிரசங்கம் என்ன தெரியுமா? දේශනාව මොනවද දන්නවද? என்ன தெரியுமா பிரசங்கம்? මොනවද දන්නවද දේශනාව? அழகான ஒரு பிரசங்கம். ලස්සන දේශනාව. குடும்பம் மண்டா ஒழுங்கா இருக்கணும். පවුලක් නම් නිසියාකාර இன்னைக்கு ஊழியக்காரனும் ஒழுங்கு இல்ல. අද සේවකයාත් පිළිවෙලක් නැහැ. அழகா கொண்டு கொடுத்தாரு. ලස්සන පටන් ගන්න கடைசி දුන්නා. ஜெபம் நான் எடுத்தேன். අන්තිම යාඥාව මම ගත්තා. எடுத்த நிமிஷத்துல நான் பறந்துட்டேன். ගත්ත ගම මම අමතක කරා. சொன்னாரு அடுத்த கிழமை ஒர்க்கர்ஸ் மீட்டிங், அவனை வர சொல்லு. ඊළඟ වර්කර්ස් මීටින් එකේද උඩ එන්න කියන්නේ. அதுக்கு முதல் நாளே நான் வீட்டுக்கு போனேன். ඊට ඉස්ලාම් දවසේ මම නිවසට ගියා. ஆனவாழைப்பழம் உங்களுக்கு விருப்பம் தானே? ආනමාල වඩ කැමති නේ. இங்க ஒரு வாழைப்பழம் வேணும், நீ வாவே. මට කිසිම කේසල් ගෙඩියක් එපා ඔබ එන්න. நான் என்ன சொல்றேன்டா, මම මොනවද කියන්නේ? பொருள்ல எங்கட விருப்பத்துல இருக்கிற சந்தோஷம் தேவன்ல இல்ல. இப்ப எங்களுக்கு බඩු භාණ්ඩ වල තිබෙන්නව අපගේ කැමැත්ත ආසාව දෙවියන් වහන්සේ තුල නැහැ. உங்களுக்கு இல்லாத நிறைய சர்டிபிகேட் எனக்கு இருக்கு. ඔබට නැති බොහෝ සාතික මට තිබෙනවා. சொல்லுங்க ஆமென். කියන ආමෙන්. நீங்க என்னை விட வல்லவர்கள், நல்லவர்கள். ඔබ මටත් වැඩිය හොඳ අය. நான் உருவாக்கப்பட்டு கொண்டு வார மனுஷன்.
මම සාධගෙන එන්නව என்ன මනුෂ්‍යයෙක්. பிரச்சனைடா මොනවාද ප්‍රශ්නේ නම්? இப்ப நீங்க கொஞ்சம் இருதயத்தை பாருங்க எதுல உங்களுக்கு சந்தோஷம் உண்டு දැන් ඔබගේ අදවතින් ඔබ පොඩ්ඩක් කල්පනා කරලා බලන්න කුමකින්ද ඔබට ප්‍රීතිය තිබෙන්නේ? இப்ப உள்ள சபை என்ன தெரியுமா දැන් තියෙන සභාව කොහොමද දන්නවද? இப்ப உள்ள பாஸ்டர் என்ன தெரியுமா දැන් ඉන්න පාලකවරු කොහොමද දන්නවද? ஊழியக்காரர் සේවකයා. மந்தைகள் என்ன தெரியுமா ඒ රැළ කොහොමද දන්නවද? சந்தோஷத்தை தேடுறது பொருள் ඒ ප්‍රීතිය සොයන්නේ බඩු භාණ්ඩවල. என்னது කොහොමද? அதிகாலை ஜெபம் இல்ல අල්ලියම යාඥාව නැහැ. பொருள் தேடி பொருளை கண்டடைந்து பொருளை அனுபவிக்கிறதுல தேடிக்கொண்டு சந்தோஷத்தை தேடுறாங்க ඒ බඩු භාණ්ඩු සොයාගෙන එක භුක්ති විඳගෙන ඒ බඩු භාණ්ඩ කරා උන්ගේ ප්‍රීතිය සොයනවා. ஓடி ஓடி திரிறாங்க பொருள் தேடுறதுக்காக ඒ දුවමින් ඔබ මොබ යනවා ඒ බඩු භාණ්ඩ සොයන්න. எல்லாமே கத்தரிடத்தில் இருக்கிறது සියල්ල ස්වාමින් වහන්සේ තුල තිබෙනවා. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க සම දෙවියන් වහන්සේ உற்சாகமாய் தட்டுங்க யார்கிட்ட இருக்கு கத்தர்கிட்ட இருக்கு කාලං තියෙන ස්වාමින් වහන්සේ තුල තිබෙනවා. ஏற்ற நேரம் உனக்கு தேவையானதை கத்தர் கொடுப்பா ආමේ නිසි වෙලාවට ඔබට අවශ්‍ය කරන දේ දෙවියන් වහන්සේ දෙනවා. நீ தேடி அலையாத ඔබ මොබ සොයාගෙන යන්න நீ එපා. பரிசுத்தத்தை தேடு ඔබ ශුද්ධකම සොයන්න. தேவனை முதல் தேடு දෙවියන් වහන්සේ ප්‍රථමයෙන් සොයන්න. தேவனுடைய சித்தத்தை தேடு දේව කැමැත්ත සොයන්න. அழைப்புல ஓடு කැඳවීම තුල දුවන්න. அதில சந்தோஷமாயிரு ඒකින් ඔබ ප්‍රීතිවන්න. இப்படி கேக்குறேன் මෙම අන්න இந்த வருஷம் எத்தனை ஆத்மா ஆதாயப்படுத்தின මේ අවුරුද්දේ ආත්මවල කීයක් ඔබ සූදානම් කරාද? ஜெபம் 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 பொருளுக்கு යාඥාව බඩු භාණ්ඩ වලට. உபவாசம் 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 பொருளுக்கு නිරාරේ බඩු භාණ්ඩ උදෙසා. அழுது 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 ஜெபம் பொருளுக்கு අඬලා යාඥා කරා. இதனால விரக்தி මේ නිසා ප්‍රීතියක් නැහැ. வெறுப்பு එපා වීමක්, வேதனை වේදනාව. ஒரு ஊழியக்காரன் சொன்னான் එක් සේවකෙක් කිව්වා வைஃப் குழம்பிட்டான்டா භාර්යාව පොඩ්ඩක් කේන්ති ගත්තලු. சந்தோஷம் தானே என்ன ප්‍රීතිනේ. எனக்கு ப்ரெஷர் கூடிட்டுனா මට පොඩ්ඩක් ආතතිය ප්‍රෙෂර් වැඩි වුණා. நான் சொல்ல உனக்கு வைஃப் உயிரோட தானே இருக்க ப்ரெஷர் சும்மாவே கூடும் මං කිව්වා භාර්යාව ජීවිත නතර නේ ඒ නිසා ප්‍රෙෂර් වැඩි වෙන කියලා. ஏன் குழம்பிட்டா ඇයි இல்ல இந்த புஸ்தகங்களை வாங்கி தரலாடி இனிமேல் நான் சேர்ச்சுக்கு போக மாட்டேன் මේ පුස්සයකල අරන් දුන්න නැත්නම් මින්පස්සේ මම සභාවට එන්නේ නැහැ කියලා කිව්වා. நான் சொல்ல நடந்து போக சொல்லு මං කිව්වා ඇවිදලා යන්න. ஆமென் ආමේන්. சொல்லுங்க ஆமென் කියන ආමේන්. சேர்ச்சுக்கு போற உள்ள சந்தோஷம் எதுல இருக்கு සභාවට යන්නව ප්‍රීතිය වෙන කුමකින්ද තිබෙන්නේ? சபையில இருக்கா தேவன்ல இருக்கா பொருள்ல இருக்கா සභාවේ තිබෙනවද දෙවියන් වහන්සේ තුල තිබෙනවද බඩු භාණ්ඩ වල තිබෙනවද? எல்லாத்துக்கும் நாங்க அதுக்கு பழகிட்டோம் සියල්ලට ඒ කාරණා වලට අපි පුරුදු වෙලා. புருது உணா புருது வேளா எழுந்திருப்போமா கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். නැගිට සිල්ම දෙවියන් වහන්සේ අපට ආශිර්වාද කරනසේකෝ.